हे गुरु विष्णुं भजे, हे गुरु ब्रह्मं भजे, हे गुरु कमलनयनं भजे, हे गुरु करकोमलं भजे, हे गुरु पादपङ्कजं भजे, हे गुरु विद्यारूपं भजे, हे गुरु ज्ञान वैराग्यं भजे, हे गुरु मोक्ष साधनं भजे, हे गुरु वेदारूपं भजे, हे गुरु वेदात्म स्मरणं भजे, हे गुरु सकल सौभाग्यं भजे. பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாமன்ன வந்தை ராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவம் அவன் நாமங்களே பற்பமெனத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையிலேந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக் கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवधोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் இது. சுவாமி ராமானுஜருடைய தனியன்னு சொல்லுவார். தனியன்னு சொன்னால் அவருடையதான பெருமையை சொல்லும்படியான ஸ்லோகம், அவருடையதான பக்தியை பிரஸ்தாபிக்கும்படியான ஒரு ஸ்லோகம். யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம, எவர் அச்சுதனுடையதான திருவடி தாமரைகளை மட்டுமே பிடிச்சுண்டு, யோ நித்தியம் விடாமல் நித்தியமாக, யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருணாய மேனே, அந்த அச்சுதனுடையதான திருவடி தாமரைகளில் மட்டும் பற்றுதல் கொண்டவராக உலகத்தினுடையதான மற்ற விஷயங்களை புல்லை காட்டிலும் தாழ்ந்தது கேவலமானதுன்னு ஒதுக்கி தள்ளினாரோ. திருணம்னா புல்லு. வியாமோகதஸ்தத் இதராணி, மற்ற எல்லாத்தையும் ததிதராணி திருணாயமேனே, எல்லா திருணம் புல்லுக்கு சமானம், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ததிதராணி திருணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ, எங்களுடைய குருவாகிய பகவஸ்வரூபமாகிய தய ஏக சிந்தோகோ, கருணைக்கு ஓர் கடலான தயைக சிந்தோகோ அந்த ராமானுஜஸ்ய, அந்த ராமானுஜரின் சரணௌ சரணம் பிரபத்தே, அந்த சுவாமி ராமானுஜருடையதான சரணங்களை நான் சரணாகதி செய்கின்றேன், பிரபத்தி செய்கின்றேன். அச்சுதனுடைய திருவடி தாமரைகள் மேல பற்றுதல் கொண்டு மற்ற விஷயங்களை புல்லுன்னு ஒதுக்கி தள்ளின எங்களுடைய ஆச்சாரியராகிய பகவஸ்வரூபமாகிய கருணைக்கோர் கடலாகிய ராமானுஜருடைய சரணங்களை நான் சரணாகதி செய்கின்றேன். ஆச்சரியமான சுவாமி ராமானுஜர் பகவான எல்லாருக்கும் நிரூபணம் பண்ண உத்தமமான ஒரு சதாச்சாரியன், சத்குரு.
ஒரு சந்தர்ப்பத்தில் சுவாமி ராமானுஜர் மேல்கோட்டை திருநாராயணபுரத்தில் வாழ்ந்துருக்கார். இன்னைக்கு மேல்கோட்டை திருநாராயணபுரம் திருநாராயண பெருமாள் இவர்களெல்லாம் அனுபவிக்கிறோம்னா சுவாமி ராமானுஜர் காரணம். ஆச்சரியமான மூர்த்தி திருநாராயண பெருமாள். சத்தியலோகத்திலேருந்து இறங்கி வந்த ஒரு பெருமாள். தத்தாத்திரேயர் கூட ஆராதனை பண்ண ஒரு பெருமாள். ஆனால் கொழுக்கு முழுக்குன்னு அழகாக வட்ட வடிவமான ஒரு திருமுக மண்டலத்தோட ரொம்ப விசேஷம். அந்த கோவிலை புனருத்தாரணம் பண்ணார் சுவாமி ராமானுஜர். மண்ணோட மண்ணா புதஞ்சு போன கோவில். அவர் திருமண் இட்டுக்கிறதுக்கு இல்லைன்னு தேடுறார். திருமண் தீந்து போயிடுச்சு. நெத்தியில் இட்டுக்கிறோமே நாமம்னு சொல்கிறோம் இல்லையா, அது திருமண் ஸ்ரீசூர்ணம்னு சொல்லுவார். அது இல்லாமல் இருக்கக்கூடாது. இந்துக்கள் நெத்தியில் குறி இல்லாமல் ஒரு நாள் ஒரு வேலை கூட இருக்கக்கூடாது. அது ஒன்று விபூதி இட்டுக்கணும், அப்படி கோபி சந்திரம் இல்லாட்டி திருமண். இந்த நெத்தியில் குறி இல்லாமல் இருக்கவே கூடாது. பாழும் நெத்தியாக இருக்கிறது ரொம்ப பாபம். சனாதனமான தர்மம் சொல்கிற பாழும் நெத்தியாக ஒரு வேளை கூட யாருமே இருக்கக்கூடாது. பார்த்தோம்னா இறந்து போனவர்கள் நெத்தியில் கூட ஏதோ குறிய வச்சு தானே அனுப்புகிறோம். சும்மா ஒன்றும் அனுப்புறது இல்லையே. உள்ளுக்குள்ளே ஜீவன் போயிடுது, வெறும் சரீரம், பிணம் தான் வார்த்தை. ஆனால் அதுக்கு கூட நெத்தியில் குறி இல்லாமல் அனுப்ப மாட்டேங்கிறோம்னா அத்தனை சிரேஷ்டம். இதெல்லாம் சாஸ்திரம், இதெல்லாம் ஐதீகம், இதெல்லாம் ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும். இது வேண்டாம், எனக்கு பிடிக்கலை, நெத்தியில் வச்சுண்டா தான் பக்தியா. இந்த குதர்க்கமான வசனமெல்லாம் கேட்கறதுல ஒன்றும் குறைச்சலே கிடையாது பல பேருக்கு. எத்தனையோ விஷயங்கள். ஏன் விசிட்டிங் கார்டில் மட்டும் பேரில் பின்னாடி படிப்பெல்லாம் போட்டுக்கல, பிகாம் எம்காம் எம்பிஏ இதெல்லாம் போட்டால் தான் படித்தவான்னு அர்த்தமா? கல்யாண பத்திரிகை மட்டும் கொட்டை எழுதில் போட்டு இவ்வளோ படிச்சிருக்கேன் இதெல்லாம் போடணும்னு அவசியமா? சில பேரை பேரை கேட்டோம்னாலே அவள் கூட படிப்பையும் சேர்த்து தான் சொல்லுவாள். உங்கள் பேர் என்னன்னு கேட்டோம்னா ஏதான ஒரு பேரை சொல்லி பிஏ எம்காம் இதெல்லாம் சொல்லி தான் போடுவோம். இதெல்லாம் போட்டால் தான் படித்தவன்னு அர்த்தமோ? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அர்த்தமே இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் அர்த்தம் கொடுக்குற, அர்த்தம் இருக்கிற விஷயங்களை அனர்த்தமாக சிந்தனை பண்ணுறான்னா கேவலம் பைத்திகார்த்தனம். பாழும் நெத்தியா நிச்சயமாக இருக்கக்கூடாது இந்துக்கள். சில பேர் இருக்கா ஆற்றுல காலங்காத்தால் எல்லாம் பண்ணிப்பா, ஆனால் ஆஃபீஸ் போகும்போது எல்லாத்தையும் அழிச்சுட்டு போயிடுவோம். அது இன்னும் கொடுமை. இது என்ன வெக்க வேண்டி கிடக்கு? நம்முடைய தர்மம். இதனால் எந்த இடத்துலையும் ஒரு நாளும் தாழ்வு வராது. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நாளும் தாழ்வு வராது. இன்றைக்கும் அடியன் பல நாடுகள் போனதுனால சொல்கிறேன். இந்த வெளிநாட்டுக்கு போனவர்கள் கூட அந்த இடத்துல அந்த நெத்தியில் குறி வச்சுட்டு தான் வேலைக்கு போகிறார். அதனால் அவளுக்கு பெரிய மரியாதை கிடச்சிட்டு தான் இருக்கு. ஒரு நாள் அவளை யாரும் கேவலப்படுத்தலை, அவமரியாதைப்படுத்தலை. சரி, ஒரு 10 நாள் அவமரியாதை பண்ணுவா, 11ஆம் நாள் என்ன பண்ணுவா? அவளுக்கே வெறுத்து போயிடும். சரி போவா சொன்னால் கேட்க மாட்டான்னு விட்டுட்டு போயிட்டே இருப்பாள். நம்முடைய சின்னம், நம்முடையதான தர்மத்துடைய அடையாளம் இது. இதை விட வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்காகவும் எந்த இடத்துலையும் அவள் எவ்வளோ வேணால் கேவலமாக சொல்லிட்டு போகட்டும், இல்லை அடி பட்ட நாமம் போட்டாச்சுன்னு சொல்லட்டும், பட்டன்னு சொல்லட்டும், என்ன வேணால் சொல்லிட்டு போகட்டும். அதனுடைய அர்த்தம் தெரியாதவன், அதனுடைய மதிப்பு தெரியாதவர்கள் என்ன வேணால் சொல்லிட்டு போகட்டும். அதனால் நமக்கு ஒரு நஷ்டம் ஒரு நாளும் கிடையாது. சொல்கிறவாளுக்கு தான் நஷ்டம். சனாதனமான ஹிந்து தர்மத்தை கேவலமாக பேசுகிறவாளுக்கு தான் நஷ்டமே ஒழிய சனாதனமான ஹிந்து தர்மத்துக்கு ஒரு நாளும் நஷ்டம் கிடையாது. ஆலமரத்தை பார்த்துட்டு இது ஆலமரம்லாம் ஒன்றும் நிற்காது, 5 நிமிஷத்தில் விழுந்துரும்னு சொன்னான்னா அவள் தான் பைத்தியமே ஒழிய ஆலமரம் ஒன்றும் பைத்தியம் இல்லை. அதனால் நெத்தியில் சின்னம் வச்சுட்டே ஆகணும். இது தர்மம். அது ஸ்திரீயோ புருஷனோ குழந்தையோ வயசானவர்களோ பிராமணர்களோ அப்ராமணர்களோ இதெல்லாம் முக்கியமில்லை. இந்து நெத்தியில் அடையாளம் வச்சுட்டுத்தான் ஆகணும். இதெல்லாம் நம்முடைய அடையாளங்கள். இதெல்லாம் தொலைச்சுட்டு இருக்கோம், விடக்கூடாது. நம்முடைய அடையாளம், நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு இல்லையா? சொல்கிறோம் இல்லையா, எங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது, குல கௌரவம் இருக்குன்னு. அது மாதிரி இதெல்லாம் இந்து கௌரவம். விட்டு கொடுத்துடாதீங்கோ, விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்துவுடைய கௌரவம் இது. கல்யாணமான ஸ்திரீனா அப்படி இருக்கணும்னு சொல்கிறோம். ஒரு மேனேஜர்னா அப்படி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும்னு சொல்கிறோம். ஒரு போலீஸ்காரனா அந்த யூனிஃபார்மில் இருக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இந்துவுடைய யூனிஃபார்ம் இதெல்லாம் விட வேண்டிய அவசியம் இல்லை. விட்டு கொடுக்கவும் கூடாது. விட்டோம்னா சரியில்லை, தப்பு, பாபம். அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் சுவாமி ராமானுஜருக்கு நெத்தியில் இட்டுக்கிறதுக்கு திருமண் கிடைக்கல. இது ஒரு களிமண் தான், வெள்ளை களிமண். அதெல்லாம் உடம்புக்கு நல்லா இட்டுக்க சொல்கிறது சனாதனமான தர்மம். இந்த இடத்துல தான் நமக்கு பலம் ஜாஸ்தி இருக்குது. மெஸ்மரைசிங் பாயிண்ட்னே தான் சொல்லுவாள். இந்த இடத்துல அழகாக ஒரு பொட்டோ விபூதியோ கோபிச்சந்திரமோ திருமண்ணோ வச்சாச்சுன்னா யாரும் ஒன்றும் மெஸ்மரைஸ் பண்ணவே முடியாது. அவ்வளோ பலம் இந்த இடத்துக்கு. அந்த மாதிரி அது இல்லை. கதறி எழுதார். அப்போ தான் பகவான் காட்சி கொடுத்து இந்த இடத்துக்கு வா, உனக்கு
நிறைய திருமண் இருக்குன்னு சொல்ல சுவாமி ராமானுஜர் தேடிண்டு போய் திருமண்ணையும் கண்டுபிடிச்சு திருநாராயண பெருமாளையும் கண்டுபிடிச்சு கோவிலை புனருத்தாரணம் பண்ணார். ஆச்சரியமா புனருத்தாரணம் பண்ணார். உடனே அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் சொன்னார், கோவில் நன்னா இருக்கு, மூலவர் திருநாராயண பெருமாளும் நன்னா இருக்கு, இருந்தாலும் உற்சவம்லாம் பண்ணா தானே அழகு. கோவில்னு சொன்னா ஒரு உற்சவம் இருக்கணும். நித்தியம் உற்சவம் நடந்தால் ரொம்ப விசேஷம் இல்லையா? வருஷத்துக்கு ஒரு உற்சவமாக நடத்தணும். ஒன்று புரட்டாசி மாதம் பிரம்மோசம் ஏதான ஒன்று நடத்தணும். அப்போதானே ஒரு அழகு, அப்போதானே எல்லாரும் ஒன்று கூடும். இந்த மூர்த்தி திருவிழை இறங்கி வந்து அழகாக ஆபரணம் எல்லாம் போட்டுண்டு அலங்காரம் எல்லாம் பண்ணிண்டு மூலவர் உள்ளே இருப்பார், உற்சவர் வெளியில வந்து அழகா கிருப பண்ணுவார். உற்சவ மூர்த்தி கருட சேவைக்கெல்லாம் வரது உற்சவர் தானே. மூலவரை போய் பார்க்க முடியாதவர்கள் கூட உற்சவரை இருந்த இடத்துலேருந்து பார்க்கலாம். அதெல்லாம் ஒரு அனுகிரகம் இருக்கு. எத்தனையோ பேருக்கு கை கால் முடியாமல் இருக்கும், எத்தனையோ பேருக்கு வீட்டில் ஏதோ அசௌகரியங்கள் இருக்கலாம், வெளியில் வர முடியாமல் இருக்கலாம். ஆனால் தெய்வமே நம்ம வீட்டு வாசலுக்கு வந்தால் வேறு வழியே இல்லை, தலையெழுத்து பார்த்தே ஆக வேண்டியதான ஒரு கட்டாயம் வந்துடுறது. தெய்வ அனுகிரகம் நம்ம வீட்டு வாசலை தேடிண்டு வருது. டோர் டெலிவரி இன்னைக்கு சொல்கிறவன் இதை ஆரம்பித்தது முதல்ல இந்து தர்மம் தான். பகவானுடைய அனுகிரகம் வரைக்கும் வீட்டுக்கு வந்து தரக்கூடிய ஒரு தர்மம். இன்னைக்கு சொல்லக்கூடிய பல விஷயங்கள் எல்லாமே சனாதனமான இந்து தர்மத்தில் பழமையானது, ஆச்சரியமானது, இப்போ எதுவுமே புதுசு கிடையாது. அந்த மாதிரி எல்லாரும் உற்சவம் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே சுவாமி ராமானுஜர் சொன்னார், உற்சவம் கொண்டாடணும்னா உற்சவ மூர்த்தி வேணும் அப்படின்னுட்டார். உடனே எல்லாரும் சொன்னார், அதற்கு என்ன ஒரு உற்சவ மூர்த்தியை பண்ணி வச்சுடலாமே அப்படின்னுட்டார். சுவாமி ராமானுஜர் சொன்னார், புதிய கோவிலாக இருந்தால் உற்சவ மூர்த்தியை பண்ணி வைக்கலாம், தப்பில்லை. இது ஏற்கனவே பழைய கோவில், பாழ்பட்டு சீர்பட்டு போயிடுது. இப்போ அதை புனருத்தாரணம் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த கோவிலுக்குரியதான உற்சவ மூர்த்தி எங்கேயோ இருக்கு, நிச்சயமா இருக்கு. அது எங்கன்னு தெரிஞ்சதுன்னா அதை வச்சு நம்ம உற்சவம் பண்ணலாம். ஏன்னா அந்த உற்சவ மூர்த்தி அவளுக்கு தோன்றபடியெல்லாம் பண்ண முடியாது. அந்த கோவிலில் என்ன ஆகம சாஸ்திரமோ அந்த பலத்தை உற்சவ மூர்த்தி கொடுக்கணும். சம்பந்தம் இல்லாத மூர்த்தியை கொண்டு வந்துலாம் உற்சவம் பண்ண முடியாது. ஸ்ரீரங்கம் நம்பெருமாளை கொண்டு போய் திருப்பதியில் பிரம்மோற்சவம் பண்ணால் சரிபட்டு வராது. ஏன்னா இவருடையதான பலம் வேறு, அவருடையதான பலம் வேறு, காருண்யம் வேறு, நிறைய உண்டு. ஆகம சாஸ்திரம், சில்ப சாஸ்திரம், அது மூலவர் எப்படி இருக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி உற்சவர். சும்மா இல்லை, என்னமோ ஒரு இடம் கிடச்செடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏதோ ஒரு கோவிலை கட்டி வச்சால் மட்டும் நினச்சுடாதீங்க. எல்லாத்துக்கும் சாஸ்திரம் இருக்குது, இப்படித்தான் பண்ணணும்னு இருக்குது. அது சிவபெருமான் கோவில்னா சைவாகம விதிப்படி தான் கட்டணும். அதே பெருமாள் கோவில்னா வைகானச ஆகமம் இருக்குது, பாஞ்சராத்திர ஆகமம் இருக்குது. அந்த ஆகமத்துக்கு ஏற்ற மாதிரி கர்ப்ப கிரகத்திலேருந்து, கோவில் கோபுரத்திலேருந்து, கலசத்திலேருந்து, உற்சவங்கள்லேருந்து எல்லாமே மாறுபடும். சும்மா கிடையாது. இதே பண்டரிபுரம்லாம் பார்த்தாச்சுன்னா அதோடைய சாஸ்திரமே விதமாக தான் இருக்குது. நம்ம கோவில்லாம் யாராவது கர்ப்பகத்தில் நுழைஞ்சாச்சுனாலே உடனே புனருத்தாரணம் புண்ணியாவசனம் கோவிலை மூடிடுவார். குருவாயூர், திருவனந்தபுரம், கேரள தேசத்துலாம் கர்ப்பகிரகத்தில் நுழையவே முடியாது, யாரும் நுழையவே கூடாது. எல்லாம் தொட்டதுக்கெல்லாம் பிரச்சனை வச்சு பார்த்துட்டு இருப்பாள். பண்டரிபுரத்தை எல்லாரும் தொட்டுட்டே இருக்கு. ஆனாலும் அந்த மூர்த்தியுடைய சாநித்தியம் ஒன்றும் குறையிற மாதிரி தெரியல. அந்த மாதிரி நிறைய இருக்கு. கற்றுக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் சனாதனமான இந்து தர்மத்தில் கோடி 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 விஷயங்கள் கொட்டி கிடக்கு. ஸ்ரத்த வேணும். எந்த இடங்கள்ல கோவில் கட்டினா உத்தமமாக ஜனங்களுக்கு மனசாந்தி கிடைக்குமோ அந்த இடங்களா பார்த்து கோவில் கட்டியிருக்கா. அதெல்லாம் சயின்ஸு, எல்லாமே அற்புதமான விஞ்ஞானம். ரொம்ப விசேஷமாக இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, அவ்வளவு ஜோராக இருக்குது. ஒரு கோவில் கட்டுறது தான் விளையாட்டு இல்லை, அதை மெயின்டைன் பண்ணுறது தான் விளையாட்டு கிடையாது. அந்த மூர்த்திக்கு இப்படி தான் அபிஷேகம் பண்ணணும், இப்படித்தான் பூஜை பண்ணணும், இந்த சமயத்தில் தான் உற்சவம் பண்ணணும், அதனுடைய உற்சவ மூர்த்தி இப்படித்தான் இருக்கணும், அதுக்கு சாத்திர புஷ்பங்கள்லேருந்து எல்லாத்துக்குமே நியமங்கள் உண்டு, சும்மாலாம் கிடையாது. அதனால சுவாமி ராமானுஜர் சொல்லியாச்சு, இந்த மூர்த்திக்குன்னு ஒரு உற்சவர் இருப்பார், அவரை கொண்டு உற்சவம் பண்ணாதான் எல்லாருக்கும் சாந்தி கிடைக்கும். சும்மா ஏதோ பணம் இருக்குன்றதுனால பணத்தெல்லாம் போட்டு அழகாக ஒரு பஞ்சலோக விக்கிரகத்தை பார்த்துட்டு தெருத்துவா இப்படி போயிட்டு வந்துட்டா உடனே சாந்தி கிடைச்சிடாது. அந்த மூர்த்திக்கு அந்த சாநித்தியத்தை வேத மந்திரங்களை சொல்லி ஆச்சரியமாக ஆகம சாஸ்திரப்படி அந்த பரமாத்மாவுடைய சக்தியை அந்த மூர்த்தியில் இறக்க அதை பார்க்குறவாளுக்கு அந்த தீபாராதனை காட்டும் பொழுது நமக்கு அந்த பலம் வந்து சேரும். சும்மா ஏதோ ஒரு பொம்மை மாதிரி ஒன்று பண்ணிட்டோம், ஏதோ சும்மா ஒரு ஆரத்தி காட்டுற விளையாட்டு கிடையாது. எல்லாம் சாஸ்திரம். சில்பசாஸ்திரம்லாம் உலகத்தில் வேறு எங்கேயுமே யாருக்குமே தெரியவே தெரியாது, கிடையவே கிடையாது. எல்லாம் சிற்பக்கலைன்னு பேசிட்டு இருக்காங்க. நம்ம சாஸ்திரத்தில் அவ்வளவு தூரம் மகோன்னதமானது, தெய்வ சாநித்தியத்தை அப்படியே கொண்டு வரக்கூடிய ஒரு பலம் உண்டு. அவ்வளவு சிரேஷ்டம், அத்தனை வசத்தி, அற்புதம்.
கும்பாபிஷேகம்னா ஓடுறோம், விழுந்தடிச்சுட்டு ஓடுறோம். அந்த ஜலம் மேலே பட்டா புண்ணியம்னா சத்தியமாகவே புண்ணியம்தான். அப்படியே தெய்வம் அங்கே அப்படியே ஆவிர்பவிக்கும் பிரத்யக்ஷமாக. நல்ல பக்தியோடு பார்த்தோம்னா, பக்தியோடு பண்ணும்பொழுது இந்த கும்பாபிஷேகத்தில் தெய்வ சாநித்தியம் அப்படியே இந்த கோவிலில் இறங்கிறத சத்தியமாக பிரத்யக்ஷத்தில் பார்த்து அனுபவிக்க முடியும். பக்தி இல்லாமல் ஏதோ நானும் போனேன்னு போயிடுறோம், இல்லாட்டி டிவியில் காமிப்பா நம்ம முகமும் தெரியும்னு போயிடுறோம். சத்தியத்தை நான் சொல்கிறேன், இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. அற்புதமான பக்தியோடு போங்க. சுவாமி ராமானுஜர் சொன்னால் உடனே எல்லாரும் சொன்னார், எங்களுக்கு எப்படி அதெல்லாம் தெரியும், நீங்கள் தான் பக்தர், நீங்களே கண்டுபிடிங்கோன்னுட்டா. உடனே சுவாமி ராமானுஜர் சிரிச்சார், நானும் கண்டுபிடிக்க முடியாது, அவனே தன்னை காட்டி கொடுத்தாலொழி எனக்கு தெரியாதம்மா. இந்த திருநான பெருமாள் இருக்குன்னு அவனே காட்டி கொடுத்தான். இப்போ அதே பகவான் தான் எனக்கு அவனுடைய உற்சவ மூர்த்தி எங்கே இருக்குன்னு காட்டி கொடுக்கணும்னு சொன்னான். எல்லாரும் சொன்னால் உங்களுக்கு தெய்வம் காட்சி கொடுக்கும், ஏன்னா அற்புதமான பக்தராக இருக்கீர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயாச்சு. சுவாமி ராமானுஜன் பகவானை தியானம் பண்ணி எல்லாரும் உற்சவம் பண்ணணும்னு ஆசைப்படுறா. நாங்கள் நினச்சாலும் நீ நினச்சாத்தான் நடக்கும். நம்ம என்ன வேணால் பிளான் பண்ணலாம், தெய்வமே நினச்சாலொழிய சத்தியமாக ஒரு காரியம் நம்மால் நடத்த முடியாது. சுவாமி ராமானுஜர் ராத்திரி படுத்துட்டார். சொப்பனத்தில் இந்த உற்சவ மூர்த்தி காட்சி கொடுத்துட்டான். சுவாமி ராமானுஜரே, நான் டெல்லியில் இருக்கேன். சுவாமி ராமானுஜர் சிரிச்சார். எதுக்கடா பையன் டெல்லிக்கு போனேன்? அதெல்லாம் சொல்ல முடியாது, நீர் வந்து என்ன அழிச்சுண்டு போ. டெல்லியில் எங்கடா இருக்க? டெல்லி பாதுஷாவுடைய அரண்மனையில் இருக்கு. முகமதிய ராஜாவோட அரண்மனையில் இவனுக்கு என்ன வேலை தெரியல. போயாச்சு பே. உடனே சுவாமி ராமானுஜர் சிரிச்சே, சரி டெல்லிக்கு வரேன்டா பிரபு. ஆச்சரியமாக கிளம்பியாச்சு. எல்லா ஜனங்களுக்கும் பரம சந்தோஷம். நடந்தே போகிறார். மேல்கோட்டை திருநாராயணபுரம்ன்றது ஸ்ரீரங்கப்பட்டணம் பக்கத்தில், மைசூர் பக்கத்தில் இருக்குது. அங்கேருந்து டெல்லிக்கு நடந்து போன 1000 வருஷத்துக்கு முன்னாடி. என்ன பாடு, எத்தனை தேசங்கள். அதுவும் அந்த காலத்தில் நிறைய குறுநில மன்னர்கள், சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன், விஜயநகர பேரரசு நிறைய பிரிஞ்சு கடந்தது. ஒரே பாரதம் தான் சின்ன சின்னதாக இருந்தது. இத்தனை தேசத்தையும் கடந்து 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 போய் டெல்லி போகணும். டெல்லி பாதுஷா. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் டெல்லி ஆள்றவா தான் பாரத பூமி ஆண்டுன்னு இருக்கா. அந்த மாதிரி தான் நிர்ணயமாக ஆயிடுச்சு. அதுக்கும் காரணம் பஞ்சபாண்டவர்கள் அஸ்தினாபுரத்திலேருந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணால் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் டெல்லி தான் அஸ்திவாரமாக இருக்குது. இதுக்கும் நம்முடைய புராண இதிகாசம் தான் அஸ்திவாரமாக இருக்குது. அஸ்தினாபுரம் டெல்லி தானே. அந்த மாதிரி ஆச்சரியமாக அற்புதமாக சுவாமி ராமானுஜர் சில சிஷ்யர்களை கூட்டுண்டு மேல்கோட்டை திருநாராயணபுரத்திலேருந்து நேரம் டெல்லி போயாச்சு. டெல்லி பாதுஷாவுடைய அரண்மனை வாசலில் நிற்கிற இடத்த சொல்ல, இந்த மாதிரி நான் பாதுஷாவை பார்க்கணும்ப்பா. உடனே அவன் உள்ளே போய் சொன்னான். முகமதிய ராஜன், அவனுக்கு இந்து தர்மத்து மேலே பெரிய பிரீத்தி கிடையாது, மரியாதை கிடையாது, வெறுப்பு வேற, துவேஷம் வேற. உடனே அவன் பார்த்தான், ஒரு இந்து சன்னியாசி என்னதுக்கு பார்க்க வரார், சரி பரவாயில்ல நமக்கு ஒரு பெருமை வரட்டும் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருந்தான். உள்ளுக்குள்ள சுவாமி ராமானுஜர் வந்தார். அவர் வந்த நட, இந்த கைகளில் திரிதண்டம் வச்சுட்டு அந்த அழகு, அந்த காம்பீரியம், அந்த நிதானம், அப்படியே ஸ்வயம் தெய்வம் நடந்து வரா போல இருந்து எழுந்து நின்று கையை கூப்பிட்டான். அப்போல ஒரு சாநித்தியம். எப்படி கிருஷ்ணன் வரும்பொழுது துரியோதன் யாரும் எழுந்துக்கூடாது, யாரும் மரியாதை பண்ணப்படாதுன்னு சொன்னான். ஆனால் கிருஷ்ணனை பார்த்தா முதல்ல எழுந்ததே அவன் தான். இந்த தெய்வ சாநித்தியம், அந்த தெய்வ பலம். அந்த மாதிரி இந்த பாதுஷா எழுந்துட்டான். அவனுக்கு தெரியாமலேயே கையை கூப்பிடான். அந்த தேஜோ மயமாக இருக்கார் சுவாமி ராமானுஜர். உடனே அவன் கேட்டான், என்ன விஷயம், ஏது விஷயம்? சுவாமி ராமானுஜர் உள்ளதெல்லாம் சொன்னார். இந்த மாதிரி எங்களுடைய கோவிலுடைய உற்சவ மூர்த்தி உன்னுடைய அரண்மனையில் இருக்க, அதை வாங்கிட்டு போகலாம்னு வந்தேன், நீ கொடுத்து வாங்கிட்டு போகணும்னு வந்திருக்கேன். உடனே அவன் சிரிச்சான், உங்களுக்கு யார் சொன்னது? உங்களுடைய கோவிலுடைய வேணா எல்லா கோவில்களையும் சீர்படுத்தாமல் எல்லாம் பாழ்படுத்தி, நன்னா இருந்த கோவிலெல்லாம் பாழ்படுத்தி இடிச்சு கையை காலெல்லாம் வெட்டி அந்த மூர்த்திகளெல்லாம் கொள்ளையடிச்சுன்னு போய் வச்சிருக்கான் அவன். அந்த மாதிரி வச்சிருக்கான். அவன் கேட்டான், யார் உங்களுக்கு சொன்னது? உடனே சுவாமி ராமானுஜர், எங்கள் தெய்வமே வந்து சொல்லித்து. அவன் கொஞ்சம் பயந்து போயிட்டான். என்னடா அது தெய்வம் பேசுமோ? ஒன்றும் புரியலை அவனுக்கு. ஆனால் சுவாமி ராமானுஜரை பார்த்தான், அவருடைய சத்தியத்துக்கு கட்டுப்பட்டுட்டான். உடனே ஒரு மந்திரியை கூப்பிட்டான். இந்த மாதிரி நிறைய மூர்த்திகள் எல்லாம் கொள்ளையடிச்சு ஒரு அறையில் வச்சுருக்கோம், அந்த அறையில் அழிச்சுட்டு போய் காண்பிங்க அவரே, அதில் இவர் மூர்த்தி இருந்தால் எடுத்து கொடுத்துருங்கோ அப்படின்னுட்டான். உடனே சுவாமி ராமானுஜனும் அந்த மந்திரியோட போனார். கதவை திறந்து பார்த்தா அவ்வளவு மூர்த்திகள் எல்லாம் பஞ்சலோக விக்கிரகம், அசாத்தியமான சிற்பக்கலை, அற்புதமான தெய்வ சாநித்தியம். எல்லா கோவிலும், ஒரு கோவில் ரெண்டு கோவில், சிவபெருமான் கோவிலேருந்து பெருமாள் கோவிலேருந்து என்னென்ன கோவில் உண்டோ எல்லா கோவிலேருந்து மூர்த்தியை கொள்ளையடிச்சு கொண்டு வந்து அழகாக என்னமோ குழு வைக்கிற மாதிரி வச்சுருக்கான். ஆச்சரியமாக சுவாமி ராமானுஜர் எல்லா மூர்த்தியும் பார்த்தார். இவருக்கு காட்சி கொடுத்த மூர்த்தி மட்டும் அங்கே இல்லை.
உடனே வெளியில் வந்துட்டார். ராஜன் கேட்டான், உங்கள் மூர்த்தி இருந்ததா அப்படின்னா. உடனே சுவாமி ராமானுஜர் சொன்னார், இல்லைப்பா, எங்கள் தெய்வம் இங்கே இல்லை. உடனே அவன் சிரித்தான், நீங்கள் தான் சொன்னேள், அங்கேருந்து வந்தேள், உங்கள் மூர்த்தி சொல்லித்து இங்கே இருக்குன்னு சொன்னேள், இப்போ இல்லைன்றால் எது சத்தியம் அப்படின்னா. உடனே சுவாமி ராமானுஜர் சொன்னார், தெய்வம் எனக்கு சொன்னதும் சத்தியம், அது இங்கே இருக்கிறதும் சத்தியம், ஆனால் இந்த அறையில் இல்லை, அதுவும் சத்தியம் அப்படின்னுட்டார். உடனே ராஜா கேட்டான், புரியும்படியாக பேசுங்க, நான் சொல்கிறது எல்லாமே சத்தியம், எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடு, நாளைக்குள்ளே நான் உனக்கு சொல்கிறேன். உடனே ராஜனும் சரின்னு சொல்லியாச்சு. சுவாமி ராமானுஜர் அரண்மனையை விட்டு வெளியில் வந்துட்டார். ஒரு இடத்துல தங்கினார். பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணார், ஹே பிரபு, உனக்கு விளையாடுறது ரொம்ப பிடிக்கும், அதனால் நல்லா விளையாடு, ஆனாலும் எங்கே இருந்து விளையாடுற மட்டும் சொல்லி கொடுத்துரும், அதனால் தயவுசெய்து நீ வழிகாட்டணும்னு சிரிச்சுண்டே பிரார்த்தனை பண்ணார். திரும்பி ராத்திரி சொப்பனத்தில் பகவான் வந்துட்டான். உடனே நான் அரண்மனையில் தான் இருக்கேன். அரண்மனையில் இருக்கணும், எங்கடா இருக்க பயலேன்னு தான் கேட்குறேன், சின்ன குழந்தை தான் அது, எங்கடா இருக்க பயல? பகவான் இப்படி தலையெல்லாம் சுரிஞ்சுட்டு சிரிச்சுண்டு, நான் இளவரசியுடைய அந்தப்புறத்தில் அவளோடு இருக்கேன். உடனே சுவாமி ராமானுஜர் சிரிக்கிற பயல், அங்கங்கடா போனேன், அவளுடைய பக்திக்கு வசப்பட்டு அவளோடு இருக்கேன். ஒரு பீவி, ஒரு முகம்மதிய ராஜனுடைய பெண் இளவரசி, ஆனால் அவளுக்கும் அந்த மூர்த்தியினிடத்தில் ஒரு பிரியம் உண்டாக அந்த பிரியத்துக்கு வசப்பட்டு பகவான் அவளோட அந்த பொருள் இருக்கான். அவள் மூர்த்தியை வச்சு அனுபவிச்சு, ஆனால் அவளுக்கு அது பிரத்யட்சமாக தெய்வமாக காட்சி கொடுத்துட்டான். மாலாய் பிறந்த நம்பி மாலே செய்யும் மணாளன் ஆண்டாள் சொல்கிற சத்தியம். பக்திக்கு தான் பகவான் வசப்படுறான். என்ன மதம், என்ன குலம், என்ன ஜாதி, இன்னி வரைக்கும் சனாதனமான தர்மம் அதை பார்த்ததே கிடையாது. பக்தி பண்ணுறவா யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இன்னி வரைக்கும் காட்சி கிடச்சிட்டு தான் இருக்கு. கபீர்தாசர் பார்த்தோம்னா இந்து தர்மத்தில் பிறந்தவர் இல்லை, ஆனாலும் அவர் அனுபவித்த ராவண பல இந்துக்களுக்கு அனுபவிக்க தெரியலன்ற சத்தியம்தான். அது மாதிரி நிறைய பேர் இருக்கா, நிறைய பேர் காட்ட முடியும். நிவேதிதா வந்தாளே, விவேகானந்தர் நம்பிண்டு ஆச்சரியமாக வந்தாளே, சனாதனமான ஹிந்து தர்மத்தை சேர்ந்தவள் இல்லை, ஆனாலும் அவள் அனுபவித்த இந்த இந்துத்துவ தர்மத்தை அனுபவிக்க நமக்கே பல சந்தர்ப்பங்கள் தெரியத்தான் மாட்டேங்க. நிறைய உதாரணங்கள் சொல்லிட்டு போகலாம். அவ்வளவு ஆச்சரியமாக அனுபவிக்க முடியும். இந்து தர்மம் நம்முடைய நம்பிக்கை மட்டும்தான் பார்க்கறது, வேற எதையும் பார்க்கறது கிடையாது சனாதனமான தர்மம். அந்த மாதிரி பகவான் அவருடைய பக்திக்கு வசப்பட்டு அவருடைய அந்தப்புறத்தை இருக்கேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் திரும்பவும் சுவாமி ராமானுஜர் ஆச்சரியமா அற்புதமா ராஜனுடைய அரண்மனைக்கு போனார். ராஜன் கேட்டான், என்ன ஆச்சுன்னா, எங்க மூர்த்தி இருக்கு, உன்னுடைய இளவரசியுடைய அந்தப்புறத்தில் இருக்குட்டான். ராஜனுக்கு கோபம் வந்துடுத்து. பார்த்தா சன்னியாசி மாதிரி இருக்கள், வயசானவராக இருக்கள், உத்தமராக இருப்பாள்னு பார்த்தா கடைசியில் அந்த புறம்லாம் போயிட்டு வரலா அப்படின்னு அவர் சொன்னார். நான் போகலைப்பா, அங்கே இருக்கிற பகவான் வந்து சொன்னான் அப்படின்ட்டார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பொம்மை, அது ஒரு சிலை, பஞ்சலோக விக்கிரகம், அவ்வளோதான். அதுக்கு மேலே அது பேசும், அது ஆடும், அது விளையாடும். ஏன்னா அவளுக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடையாது. ரூபமில்லாத தெய்வத்தை மட்டுமே தியானம் பண்ணுறதுனால உருவத்தோடு கூடிய தெய்வத்தை அனுபவிக்கக்கூடிய இது அவளுக்கு இல்லை. சனாதனமான தர்மத்தில் ரூபமில்லாத தெய்வத்தையும் சொல்றா, ரூபம் இருக்கிற தெய்வத்தையும் சொல்றா. நிர்குண நிராகார பிரம்மமும் உண்டு, சகுண பிரம்மமும் உண்டு. இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கோம், கண்ணுக்கு தெரிகிற மாதிரி தெய்வம் இல்லை, ஆனாலும் தெய்வ சாநித்தியம் ஊடுருவி இருக்கு. அதே கோவிலுக்குள்ள போய் பார்த்தோம்னா வைகுண்டபதி பெருமாளா ஜம்முன்னு நின்று இருக்கார். அதனால தெய்வத்துக்கு ரூபம் உண்டு, ரூபம் இல்லை. ரெண்டுத்தையுமே சனாதனமான தர்மம் ரொம்ப ஆச்சரியமா, ரொம்ப நிதானமா, ரொம்ப அற்புதமா, அதிவிசேஷமா வியாக்கியானம் பண்ணி சொல்லியிருக்கு. உடனே அவன் பார்த்தான், சரி என்னோட வாங்குவோன்னு அழிச்சுட்டு போயிட்டான். அவனே இளவரசியுடைய அந்த புறத்துக்கு சுவாமி ராமானுஜரையும் சில சிஷ்யர்களையும் அழைச்சிட்டு போனான். அப்போ இளவரசி ஆச்சு, அதனால் அந்த புறத்துக்குள்ள நுழைய விடலை அவன். அவளுடைய அரண்மனை அந்த புறத்தில் அவளுடைய அறை இருக்க, அந்த ஜன்னல் வழியாக காண்பிச்சு இந்த மூர்த்தியாக பாருங்கோன்னுட்டான். உடனே சுவாமி ராமானுஜர் கண்களில் ஆனந்த பாஷம், இவர் தான் எங்கள் பகவான் அப்படின்னு சொல்லிட்டான். பார்த்தா அவளோட கட்டில தேமேன்னு படுத்துட்டு இருக்க அர்ச்சாவதார மூர்த்தி, பஞ்சலோக விக்கிரகம், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன்னு கட்டில குழந்தை மாதிரி பக்கத்தில் போடணும், அப்படியே அழகாக தட்டின்னு தூங்கிட்டு இருக்கா. குழந்தை கட்டி பிடிச்சுன்னு தூங்கிட்டு இருக்கா கிருஷ்ணனை. உடனே இவர் தான் எங்கள் பகவான்ட்டார். ராஜன் சிரிச்சா, நீங்கள் தொட்டதுக்கெல்லாம் அது வந்தது, பேசித்து சொல்லித்துன்னு சொல்கிறேள், எனக்கு என்னமோ நம்பிக்கையா இல்லை, நிஜமாவே இது உங்கள் தெய்வமாக இருந்தால் நீங்கள் கூப்பிடுங்க, வரட்டும் பார்க்கலாம் அப்படின்னுட்டான். நிஜமாவே உங்கள் தெய்வம்னா கூப்பிடுங்களே, வரட்டுமே பார்க்கலாம்னு கொஞ்சம் கிண்டலா குதர்க்கமா பரிகாசம் பண்ணிட்டான். உடனே சுவாமி ராமானுஜர் பார்த்தார், ஹே கிருஷ்ணா பல, நீ என்னென்ன விளையாட்டெல்லாம் பண்ற, இந்த ராஜனுக்கு உன்னுடைய பலத்தை காட்டணும்னு உனக்கு ஆசையோ? கலியுகத்திலையும் பக்தியையும் இந்து தர்மத்தையும் நிரூபணம் பண்ணணும் உனக்கு ஆசையா? கோயில் பிள்ளா இங்கே போதராயே, வருக வருக வருக, வாமன நம்பி வருக இங்கே.
வாடா கொந்தே வந்துடுறா சமத்தா மஞ்சனமாட நீ வாராயின்னு கூப்பிட்ற மாதிரி வாடா 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 சமத்துக்குட்டி செல்லக்கட்டி பட்டுக்குட்டி வெள்ளக்கட்டி வாடா. ஹே ராமா, ஹே கிருஷ்ணா, ஹே கோவிந்தா, ஹே மாதவா, ஹே கேசவா, ஹே வைகுந்தா, ஹே நாராயணா, ஸ்வாகதம் சுஸ்வாகதம். யசோத கூப்பிட்டானோ ஓடி வந்தியடா, கௌசல்யா கூப்பிட்டானோ ஓடி வந்தியடா, இன்னைக்கு இந்த ராமானுஜன்ற இந்த அம்மாவும் கூப்பிடுறேன் ஓடி வாடா கோந்தே. படுத்துன்ற இந்த மூர்த்தி எழுந்து நின்னது. மற்றவாளை பொறுத்த வரைக்கும் விக்கிரகம் எழுந்து நின்னது. ஆனால் சுவாமி ராமானுஜருக்கு ஸ்வயம் கிச்சா பய கொழுக்கு முழுக்குன்னு ஒரு பய எழுந்து நின்னது. ஜும்னு ஆச்சரியமா கட்டிலேருந்து ஒரு குதி அழகா குதிச்சான். கால் சலங்கை சப்தம் கிங்கினி சப்தத்தோட பகவான் அழகா குதிச்சு குதிச்சு ஓடி 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 வர்றது கதவை திறந்துண்டு. முகமதிய ராஜன் பார்த்தான், அசந்து போயிட்டான், மலைச்சு போயிட்டான், ஒன்றும் புரியலை அவனுக்கு. அவன் பார்த்துட்டே இருக்கான். அந்த மூர்த்தி குதிச்சு 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 வந்தது. அதி விசேஷமா, அற்புதமா, ஆச்சரியமா கதவை திறந்தான். ஓடி வந்தது அழகா ராமானுஜர் தொட மேல ஏறி உட்காந்துட்டு ராமானுஜர் இறுக்கி கட்டி பிடிச்சண்டு. உடனே சுவாமி ராமானுஜர் ஆஹா சம்பத்குமாரனேன்னு கொண்டாடினார். ஆச்சரியமான சம்பத்குமாரன். அவனுக்கு தான் தமிழ்ல செல்வப்பிள்ளைன்னு பேர். அவனைத்தான் இன்னைக்கும் செல்லப்பிள்ளைன்னு சொல்லணும். அந்த மூர்த்தியை எடுத்துட்டு வந்ததுதான் சுவாமி ராமானுஜர் ஆச்சரியமா மேல்கோட்டை திருநாராயணபுரத்தில் உற்சவம் பண்ணார் அப்படின்னு அவருடைய திவ்யமான சரித்திரத்தில் காண கிடைக்கிறது. அப்படி ஒரு ராமானுஜர் முகம்மதிய பாதுஷாவுடைய அரண்மனையில் இருந்த பிரபுவை தன் பக்தியினால இழுத்து கொண்டு வந்து மேல்கோட்டை திருநாராயணபுரத்தில் ஸ்தாபிதம் பண்ணி உற்சவம் பண்ணார். இன்னைக்கும் அந்த மூர்த்தி இருக்கு மேல்கோட்டை திருநாராயணபுரத்தில். ராமப்பிரியர்னு பேர் அந்த மூர்த்திக்கு. அவ்வளவு சிரேஷ்டம் சுவாமி ராமானுஜர். அந்த ராமானுஜரிடத்துல இந்த பெண் பிள்ளை ஆச்சரியமா பக்த விஷயங்களை, பக்த வைபவங்களை, பகவானுடைய லீலா வினோதங்களை அற்புதமா பேசவா சுவாமி ராமானுஜரம் நின்னுண்டு கேட்கிறார். அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே, அகமொழித்து விட்டேனோ விதுரரை போலே, தேகத்தை விட்டேனோ ரிஷிபத்னியை போலே, தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே, பிணமெழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போலே, பிணவிருந்திட்டேனோ கண்டா கர்ணனை போலே, தாய்க்கோளம் செய்தேனோ அனசூயை போலே, தந்தை எங்கே என்றேனோ துருவனை போலே, மூன்றெழுத்து சொன்னேனோ க்ஷத்ரபந்துவை போலே, முதலடியை பெற்றேனோ அகலிகையை போலே, பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போலே, எம்பிரான் என்றேனோ பட்டர் பிரானை போலே, ஆராய்ந்து விட்டேனோ திருமிழிசை ஆழ்வார் போலே, அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரை போலே, ஏதேனும் என்றேனோ குலசேகரரை போலே, யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலே, அடையாளம் சொன்னேனோ கபந்தனை போலே, அந்தரங்கம் சொன்னேனோ திரிஜடையை போலே, அவன் தெய்வம் என்றேனோ மண்டோதரியை போலே, அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரை போலே, தேவு மற்ற அறியேனோ மதுரகவியார் போலே. 21 வாக்கியம் முடிஞ்சிருக்கு. ஆச்சரியம். எத்தனை அற்புதமா பேச, இவ்வளவு வேகத்துல அவன் பேசிட்டு வந்தான். நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் வியாக்கியானம் பண்றதுனால 15 நாள், இல்லைன்னா 5 நிமிஷத்துல முடிச்சாச்சு. பெண்பிள்ளை ரகசியம் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆச்சரியம். தேவு மற்ற அறியேனோ மதுரகவி ஆழ்வார் போலே. மதுரகவி ஆழ்வாருக்கு வேற தெய்வம் தெரியாதான், தெரிய வேண்டாம்னுட்டார். எனக்கு வேண்டாம், எனக்கு வேற தெய்வம் என்னத்துக்கு, எல்லா கிருபையும் பண்ணக்கூடிய ஒரு நம்மாழ்வார் பிரத்யக்ஷத்துல என் குருவா இருக்கும் பொழுது கோவில்களில் சிலாரூபமா இருக்கிற தெய்வம் எனக்கு வேண்டாம். பிரத்யக்ஷமா பேசி பாசுரம் பாடி கண்களில் ஆனந்த பாஷ்பம் வழியும்படியான இந்த நம்மாழ்வார் சடகோபன் காரிமார் என்ற இந்த தெய்வம் எனக்கு போதும். எனக்கு வேற தெய்வம் வேண்டாம். தேவு மற்ற அறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடித்திரிவனே. தாமிரபரணி ஆத்தங்கரைக்கு வடகரையில் கருவூர் சித்தர்னு ஒருத்தர் இருந்தார். ஆச்சரியமான ஒரு சித்த புருஷர். அப்படிப்பட்ட ஒரு தாமிரபரணி, சாதாரண தாமிரபரணி இல்லை. இந்த கருவூர் சித்தர் பகவத் தியானம் பண்ணிட்டு இருந்தார். அவர் ஒரு நாய் வளர்த்துட்டு இருந்தார். அந்த நாய் அவர் கூட இருந்தது, அப்படியே அதோட இருந்துட்டு இருந்தார். அவ்வளவு அழகா இருந்தார்.
ஒவ்வொரு நாளும் இந்த நாய் என்ன பண்ணோம்னா தாமிரபரணி நதியை நீச்சல் அடிச்சுட்டு போய் ஆழ்வார் திருநகரி வந்து அங்கே இருக்கிற வைஷ்ணவர்கள்லாம் சாப்பிட்டுட்டு போட்ட எச்சலையில் என்ன உச்சிஷ்டம் இருக்கோ அதை மட்டும் சாப்பிட, வேறு எதுவுமே சாப்பிட. என்ன ரிஷி யாருன்னு தெரியல, சத்தியம். சில பேரெல்லாம் யாருன்னே கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்கிறது நமக்கு. அது பாட்டுக்கு நித்தியம் தாமிரபரணி நதியை கடந்து வரும் ஆழ்வார் திருநகரியில் சாப்பிட்டுட்டு எச்சலையை போடுவான். அதில் இருக்கிற ஆகாரம் மட்டும் சாப்பிட்டு திரும்ப போயிடும். வேறு ஒன்றும் பண்ணாது, வேறு எங்கேயுமே சாப்பிடாது, யார் கொடுத்தாலும் சாப்பிடாது. இப்படியே பல நாட்கள் நடந்துட்டுருக்கு, பல மாதங்கள் நடந்துட்டுருக்கு. ஒரு நாள் போன நாய் வரத்துக்கு கொஞ்சம் நேரமாக எடுத்து கருவூர் சித்தர் பார்த்தார். என்னடா அது போன நாய் இன்னும் வரலையே, என்னமோ ஏதோன்னு அப்படி பார்த்தார். அது தாமிரபரணியில் நீந்திண்டு வருது. அன்னைக்கு அப்படி வந்துட்டு இருக்கிற சமயத்தில் திடீர்னு தாமிரபரணியில் வெள்ளம் வந்துடுது. எப்போ வெள்ளம் வரணும் தாமிரபரணிக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்குமே தெரியாது. திடீர்னு வெள்ளம் வந்துடுத்து. இந்த நாயும் கஷ்டப்பட்டு நீச்சல் அடிச்சுன்னு வந்து ஒரு ஸ்திதியில் நிறைய ஜலம் குடிச்சிடுத்து, முடியல. அதாவது நல்லா ஜலம் குடிச்சது. ஒரு சமயத்தில் மண்டை பழந்துடுத்து, தலை வெடிச்சது. அந்த தலையிலேருந்து ஒரு ஜோதி கிளம்பித்து, கபால மோக்ஷம். கபாலத்தை பொழந்து ஆத்ம ஜோதி போகும். பெரிய பெரிய ஞானிகள், ரிஷிகள், மகாத்மாக்கள் அந்த மாதிரி நித்தியம் பல பேர் பாரத தேசத்துலேருந்து கிளம்பி போயிட்டே இருக்கா. தலை வெடிச்சு அப்படியே ஜோதி கிளம்புறதை பார்க்க முடியும். அஷ்டாங்க யோகம் பண்ணுறவாளுக்கெல்லாம் அப்படியே வந்து அப்படி தலை அப்படி பழந்து அப்படி அழகாக போகும் இந்த ஆத்ம ஜோதி. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இதெல்லாம் மற்ற மதங்களுக்கு தெரியவே தெரியாது. அற்புதமான சனாதனமான தர்மம் இதெல்லாம் பேசணும். இப்படி கிளம்பி போகிறது இவர் பார்த்துட்டே இருக்கார். தான் வளர்த்த நாய், தனக்கு பழக்கப்பட்ட நாய், அது தலை வெடித்து அதுலேருந்து ஒரு ஆத்மா கிளம்பி ஜோதி ஸ்வரூபமாக ஜோதிஷோடு அவ்வளோ அழகாக அப்படியே கிளம்பி நேராக போய் கண்ணிலேருந்து அப்படியே மறைஞ்சு அது வைகுந்த லோகத்தை போகிறத பார்த்துட்டார். தூக்கி வாரி போட்டது கருவூர் சித்தருக்கு என்ன அக்கிரமமாக இருக்கு. இவ்வளவு நாள் நமக்கு இது தோணாமல் போயிடுத்து. வாய்க்கும் திருவீதி எச்சிலை வாரி உண்ட நாய்க்கும் பரமபதம் அளித்தாய், அந்த நாயோடு இந்த பேய்க்கும் அளித்தார் பழுதோ. சுவாமி நம்மாழ்வார் பார்த்து ஒரு பாசுரம். வாய்க்கும் திருவீதி எச்சிலை வாரி உண்ட நாய்க்கும் பரமபதம் அளித்தார். ஒரு நாய்க்கு கூட பரமபதம் கொடுத்தியே, அந்த நாயோடு இந்த பேய்க்கு ஒரு சம்பந்தம் இருக்கு, இந்த பேய்க்கும் அளித்தார் பழுதோ. நாய்க்கே மோட்சம் தரக்கூடிய சடகோபா இந்த பேய்க்கும் கொடுத்த, அதுக்கு தான் இந்த பாடுபடுறேன். வாய்க்கும் திருவீதி எச்சிலை வாரி உண்ட நாய்க்கும் பரமபதம் அளித்தார், அந்த நாயோடு இந்த பேய்க்கும் அளித்தார் பழுதோ. பெருமாள் மகுடம் சாய்க்கும்படி தமிழ் சொல்லு ஞானத் தமிழ் கடலே, கவி சொல்லு ஞானத் தமிழ் கடலே. சுவாமி நம்மாழ்வார் பாசனம் சொன்னா திருக்குறுங்குடி பெருமாள்லேருந்து காய்ச்சினி வேந்தன்லேருந்து சோர நாட்டியன்லேருந்து எல்லாருமே தலையாட்டி ஆமா ஆமான்னு ஆற்றுவாள். பெருமாள் மகுடம் சாய்க்கும்படி கவி சொல்லு ஞானத்தமிழ் கடலே. எனக்கு ஒரு மோட்சம் தரப்படாதோ, நாய்க்கே மோட்சம் கொடுத்தியேன்னு கதர்றார். அப்படி ஒரு பெருமையுடையவர் சுவாமி நம்மாழ்வார். அதனால மரகவி ஆழ்வார் சொல்லிட்டார், தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடித் திரிவனே. இன்றைக்கும் ஆழ்வார் திருநெல்ல பார்க்கலாம். அந்த குழந்தைகள்லாம் கூட ஆச்சரியமாக திருவாய்மொழிலாம் சாதாரணமாக பாடிட்டு போவாங்க. ஒரு பெரிய சமப்பட்டுலாம் நாங்களாம் கஷ்டப்பட்டு உட்காந்து படிச்சுட்டு இருப்போம். அதுங்கெல்லாம் விளையாடும் பொழுது திருவாய்மொழி சாதாரணமாக பேசிட்டு விளையாடிட்டு போடியும் பிரத்யட்சத்தில் பார்த்துருக்கேன். நல்ல வெயில் காலத்தில் கூட அந்த குழந்தைகள் சப்பரத்தில் நம்மாழ்வாரை வச்சுட்டு விளையாடுற விளையாட்டு நான் இப்போ சொல்கிறேன். நான் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஆழ்வார் திருநெல் இருந்தபோது பார்த்தேன். கண்களில் ஆனந்த பாஷ்மம் வழிஞ்சிருந்தோம். 21ஆம் நூற்றாண்டுலாம் சொல்கிறோம், ஒன்றும் இல்லை. இந்த ஆழ்வார் தங்கரிக்கு இன்னும் நம்ம ஆழ்வார் பலம் நன்னா தான் உட்காந்து 2 குழந்தைகள். அப்போ தான் சுவாமி நம்ம ஆழ்வார் சேவிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். நம்ம ஆழ்வார் சேவிச்சுட்டு இப்படி வெளில அப்படியே தெருவில் இறங்கி வந்துட்டு அப்படியே ஆச்சரியமாக அதிசயமாக மதுரகவி ஆழ்வார் நடந்த இடம், ராமானுஜர் நடந்த இடம்னு அப்படியே மெய்சில் எடுத்து போய் அந்த பூமியில் அழுக்குடம்பு எச்சிலாய் நமக்கு ஒரு நடை கிடச்சி விடுத்தேன்னு சந்தோஷம் நடந்து வந்துட்டு இருக்கேன். பார்த்தா 2 குட்டி பசங்கள் விளையாடுறது. சுவாமி நம்மாளோட குட்டி மூர்த்தி அழகாக ஒரு பிளாஸ்டிக் சேர் அதில் கொண்டு வந்து சுவாமி நம்மாழ்வார் வச்சுட்டு தான் வைகாசி விசாக திருநாள் ஆரம்பிக்கிறது கொஞ்ச நாள் முன்னாடி, ஒரு 20 நாள் முன்னாடி சுவாமி நம்மாழ்வார் ஒரு பிளாஸ்டிக் சேரில் வேலை பண்ணிட்டு 2 குட்டி குழந்தைகள், சின்ன சின்ன குழந்தைகள், குறைஞ்சபட்சம் 4வது 5வது படிக்கலாம், 3வது 4வது படிக்கலாம் தான். அழகாக சப்பர மாதிரி அதை கட்டிட்டு 2ம் அழகாடே நான் முன்னாடி தூக்கலாம், நீ பின்னாடி தூக்கலாம். நல்ல வெயில், காலில் செருப்பு கூட போடாமல் அந்த வெயிலில் கொதிக்கிறது, நடக்க முடியல, காலில் துடிக்கிறது. அதில் தூக்கிண்டு 2 திருவாய்மொழி சேவிச்சுன்னு அழகாக ஒரு ஆட்டம் ஆடிட்டு போகிறது. நிஜமாவே கண்கள் அன்ன வரைக்கும் நிஜமாவே மனசுக்குள்ள அப்படியே ஹிருதயத்தில் பதிஞ்சு போன ஒரு நிகழ்ச்சி. எனக்கு அசந்து போயிட்டேன்.
21ஆம் நூற்றாண்டு டிவி வந்துடுத்து, என்னமோலாம் வந்துடுத்து எல்லாரும் சொல்றோம். ஆனா இந்த 21ஆம் நூற்றாண்டுல 2 குழந்தைகள் அழகா வைகாசி விசாக திருநாள மத்தியானம் எல்லாரும் தூங்கி வெயிலுக்கு வெளில வரக்கூடாதுன்னு இருக்கிற சமயத்துல அந்த வெயிலையும் மறந்து நம்மாழ்வார பிளாஸ்டிக் சேர சப்பரமா வச்சுட்டு தூக்கி விளையாடித்துன தாமிரபரணி எத்தனை விசேஷம்னு பார்த்துக்கோங்க. இன்னைக்கே எப்படி இருக்குன்னா மதுரகவி ஆழ்வார் இந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும் ஆழ்வார் சொல்ல வார்த்தைகள் கிடையாது. இன்னும் அந்த புளிய மரத்தை பார்த்தாலே தெரிய வேண்டாம், பச்சை பசேன்னு நிக்கிறதே இன்னி வரைக்கும் என்னமா இருக்கு. பார்க்கும் பொழுது ஒரு குதூகலம் வந்துடுறது. எவ்வளவு 5000 வருஷம் மேல ஆயாச்சு அந்த புளிய மரத்துக்கு. அது நம்ம ஆழ்வார் பிறக்கிறதுக்கு முன்னாடியே மரமா பொந்து வச்சு நின்றுட்டு இருந்ததுன்னா அப்ப எத்தனை வருஷம் அது வளர்ந்துருக்கும் தெரியும். சரியா சொல்லணும்னா துவாபரயுகத்திலேயே திரேதாயுகத்திலேயே வந்த மரம் அப்படிதான் காண கிடைக்க. சுவாமி நம்மாழ்வார் ஸ்வயம் ராமச்சந்திர மூர்த்தியுடைய அவதாரம்னு தான் திருக்குறுகூர் மகாத்மியத்துல காண கிடைக்கிறது. அவ்வளவு சிரேஷ்டம். பகவான் ராமச்சந்திர மூர்த்தி தன்னுடைய திருவடி ஜோதிக்க வைகுந்தத்துக்கு போகிற சமயத்துல அற்புதமா ஆச்சரியமா யமதர்மராஜன் வந்து பேசின்னு இருக்கான் பெருமாளோட, யாரெல்லாம் அழிச்சுட்டு போகலாம் நரகத்துக்குன்னு. சொன்னேன்னா எப்படிரா உள்ள விட்டேன்னார். துர்வாசருடைய சாபத்துக்கு பயந்து போய் பண்ணிட்டேன்னார். அப்ப என் வார்த்தைக்கு மரியாதை இல்லையோ, மரம் மாறி நின்னியான்னு கேட்டார். உடனே அவர் ஒன்றும் பேசல, தலை குனிஞ்சு நின்னார். பகவான் மரமாவே இருந்துட்டார். உடனே ஒரு கதறினார், அண்ணா போகும்போது இப்படி சாபம் கொடுக்கல இல்லடாப்பா, சீதையை நிறமாச கர்ப்பிணியை கொண்டு காட்டில் விட்டேன் இல்லையா, அது ஒரு பாபம் இருக்கு எனக்கு. அந்த பாபத்துக்கு நான் அசையா பிம்பமா உட்காந்து தவம் பண்ண வேண்டியிருக்கு ஒரு 16 வருஷ கால பரியந்தம். நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. ஏன்னா ஆச்சரியமான ஆதிசேஷனாச்சு லக்ஷ்மணன். அதனால நீ மரமா இரு, அந்த மரத்துக்குள்ள நான் உட்காந்துன்னு 16 வருஷம் தபசு பண்றேன்னு சொல்ல, உடனே இவர் கேட்டாராம், சரி நான் உங்களுக்கு அப்படி ஒரு சங்கல்பம் இருக்குன்னா அப்படியே இருக்கேன், ஆனால் எங்கே போய் மரமா நிற்கிறன்னு பகவான் ராமன் தன் மோதிரத்தை கழட்டி கொடுத்து இது எங்கே விழறதோ அங்கே மரமா நில்லுன்னு சொல்ல அந்த மோதிரத்தை போட்டுண்டு அவர் பாரத தேசம் முழுக்க அலைய தாமிரபரணி ஆத்தங்கரைக்கு வர அந்த இடத்துல அந்த மோதிரம் நழுவி விழ அங்கேருந்து அன்னியிலேருந்து புளிய மரமா நிற்கிறார். ஸ்வயம் லக்ஷ்மணன் புளிய மரம். அந்த மரத்தில் அவர் நின்னதுலேயும் திரேதாயுகத்திலேயும் துவாபரயுகம் முடிஞ்சு கலியுகம் ஆரம்பிச்சு 43ஆவது நாள் சுவாமி நம்மாழ்வார் பிறந்து 10 நாள் ஆகாத குழந்தை தவழ்ந்து வந்து உட்கார்ந்த புளிய மரத்தை இன்னைக்கும் கண் கொண்டு பார்த்துருக்கு. இன்னைக்கும் 5000 வருஷங்களுக்கு மேல ஆயாச்சு. அப்படி ஒரு ஆழ்வார் திருநகரி. தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவி நின்னிசை பாடித்திரிவனே. இன்னைக்கு சொல்றோமே இந்த ஆழ்வார்த்தனுடைய அத்தனை வீதிகள் திருக்கோளூர் முதற்கொண்டு நவதிருப்பதி எல்லாத்திலையும் ஆழ்வார் பெருமையை பேசின இருக்கார். அவ்வளவு தூரம் கத்தி கதறி பாடியிருக்கார் மதுரகவி ஆழ்வார். அந்த ஆழ்வார மாதிரி தன் குருவிடத்துல ஒரு பிரீத்தி. சரி பகவானிடத்துல தான் பக்தி வேண்டாம், சத்குரு மகாத்மாக்கள் பாகவதோத்தமர்களிடத்திலாவது ஒரு பிரீத்தி இருக்க வேண்டாமா? எனக்கு அது கூட இல்லையே. தேவு மற்றறியேனோ மதுரகவியார் போலே. சுவாமி ராமானுஜர் கேட்டு மெய் செலுத்து போனார். வாஸ்தவம் தாண்டி குழந்தை கண்ணினும் சிறுத்தாம்பு இல்லைன்னா திவ்ய பிரபந்தமே கிடையாது, நாதமுனிகளுடைய மகாத்மியம் கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னு இவர் மெய்சிலெடுத்து போக உடனேயே இந்த பெண் பிள்ளை அடுத்த வாக்கியம் சொன்னான். சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யர்கள்லாம் கிட்டத்தட்ட எல்லார பற்றியும் பேசிட்டாலே, ஆழ்வார்களும் கிடையாது, இன்னும் 2-3 பேர் தானே இருக்கா, அவளை யாரையாவது சொல்லுவா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா இவள் அங்கேருந்து நேர கிருஷ்ண விஷயம் போயாச்சு. கலியுகம் வருவா, திடீர்னு திரேதாயுகம் போவா, துவாபரயுகம் போவா, கலியுகம் வருவா, எங்கேயாவது போவா. கலியுகத்துக்கு சொன்னா ஆழ்வாரை பத்தி பேசினா பேசி முடிச்சா தெய்வத்தை பெற்றேனோ தேவகியார் போலே. தேவகியின் இடத்துல போயிட்டா தெய்வத்தை பெற்றேனோ தேவகியார் போலே. ஏன் தேவகி மட்டும்தான் தெய்வத்தை பெற்றாலோ கௌசல்யா பெற்றுக்கலையான்னா தேவகி பெற்ற விதமே தனி. கௌசல்யா பாயசமா குடிச்சுட்டா, கஷ்டமான்னு அது அரை பங்கு தான் குடிச்சா, முழுசாவா குடிச்சா, அரை பங்கு அவ குடிச்சா, மீதி பங்கெல்லாம் கைகேயி சுமத்ரா தேவி இவாள்லாம் குடிச்சிட்டா. பரபிரமே 4 பங்கா போயிடுத்து. இங்க ஒருத்தி ஏகபோக உரிமை, இது என் பிள்ளை, இவன் யாரு தேவகி பிள்ளைன்னு சொல்லும்படியான ஒரு பிள்ளை. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய.
அப்படிதானே ஆரம்பிக்கிறா குந்தி தேவி கூட ஸ்தோத்திரத்தில். அந்த மாதிரி ஒரு தேவகி கல்யாணம் ஆயிட்டு ஆற்றுக்கு பிறந்தாத்துலேருந்து புகுந்தாத்துக்கு போகிற வழியில் அண்ணா வெற்றேன்னு கத்தியை ஓங்கிட்டான் அசரீரி சப்தம் கேட்டு. உடனேயே வசுதேவர் விதவிதமான நியாயங்களை சொல்றார். ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கடைசியில் வசுதேவர் சத்தியம் பண்ணிட்டார், இவளுக்கு பிறக்கிற எல்லா குழந்தையும் உன்கிட்ட கொடுக்குறேன்னு. தேவகி பார்க்குறா, என்ன அக்கிரமமான ஒரு சத்தியம் இது. நீங்கள் பாட்டுக்கு சத்தியம் பண்ணல, அவன் பாட்டுக்கு வாங்கி கொலை பண்ண போகிறான், 10 மாதம் சுமக்க போகிறது. நான் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படாதா? ஒரு வார்த்தை கொடுக்கலாமாடி? நீ சொல்லு, நீ சம்மதம் கொடுத்தேன்னா கொடுக்குறேன்னு ஒரு வார்த்தை கேட்கலையே, எந்த விதத்தில் நியாயம்னு ஒரு பார்வை பார்த்தா. உடனே வசுதேவர் கண்ணாலேயே பார்த்து சொன்னார், நம்முடைய குழந்தையினால தான் கம்சனுக்கு முடிவுன்னா அதுவும் நடக்கும். ஒரு கால் கம்சனுடைய கையினால தான் நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் முடிவுன்னு விதி இருந்தால் அதுவும் நடக்கும். நீ மனசை போட்டு அரடிக்காத, தெய்வ சங்கல்பம் இதுதான்னுட்டான். அப்போதைக்கு தெய்வ அனுகிரகத்தினால தேவகியை காப்பாற்றிட்ட. கம்சன் முதல் குழந்தை பிறந்தது. வசுதேவர் எடுத்துட்டு போய் கம்சன் இடத்துல கொடுத்தார். கம்சன் வேண்டாம் வேண்டாம் 8வது குழந்தை தான் அப்படின்னு சொல்லி திரும்ப அவரிடத்துல கொடுத்துட்டான். வசுதேவர் சிரிச்சா, இந்த குழந்தைக்கு ஏதோ கொஞ்ச நேரம் வாழ்வு இருக்கு, அவ்வளவுதான். தெய்வ அனுகிரகம் ஏதோ கொஞ்ச நேரம் உசுரோடு இருக்கணும்னு இருக்கு போல இருக்கு. ஏன்னா கெட்டவனுக்கு புத்தி எப்போ மாறும் அவனுக்கே தெரியாது. விநாச காலே விபரீத புத்தி. விநாச காலம் வந்துட்டு தான் விபரீதமாக தான் புத்தி போகும். உளறி கொட்டுவா, தப்பு தப்பா நடந்துப்பா, தெய்வம் இல்லைன்னு சொல்லுவா, தெய்வம் கற்பனைன்னு சொல்லுவா, தெய்வம் பொய்ன்னு சொல்லுவா, இதெல்லாம் முட்டாள்தனம்னு சொல்லுவா, என்னமோலாம் சொல்லுவா. விநாச காலே விபரீத புத்தி. அந்த மாதிரி கம்சனும் எப்போ மாறுவான்னு தெரியாது. இரண்யாக்ஷன் எப்போ மாறுவான், இரண்யகசிபு எப்போ மாறுவான், ராவணன் எப்போ நன்னா இருப்பான், அவளுக்கே தெரியாது. அந்த மாதிரி வசுதேவர் குழந்தைய எடுத்துட்டு போயிட்டார், தேவகியின் இடத்துல கொடுத்தார். தேவகிக்கு பரம சந்தோஷம். எங்கள் அண்ணா சமத்து தான், எங்கள் அண்ணா நல்லவர் தான். ஏதோ அந்த சமயத்தில் கோபம் வந்துடுத்தோ, அவருக்கு இருந்தாலும் என்னதான் தாய் மாமனாச்ச, அப்படிலாம் விட்டுடுவாரா, அவருக்கு ஒரு சந்தோஷம் தானே அப்படின்னு நினச்சி எல்லாம் நினச்சி இங்கே பேசின்னு இருக்கா. அங்கே நாரதர் வந்தாச்சு. அழகா சமத்தா வந்தார். கம்சனை பார்த்தார். டே பயல, என்னமோ இன்னைக்கு உன்னை பார்த்தா சரியாவே இல்லை, உன் முகமே நன்னா இல்லைன்னுட்டாராம். கம்சன் கேட்டான், என்னாச்சுன்னா, என்னமோ தெரியல, உன் விரோதி உன் பக்கத்தில் நெருங்கினா போல தோன்றும். அவன் சொன்னா, விரோதி நெருங்கலை, இப்போதான் முதல் குழந்தை பிறந்திருக்கு, 8வது குழந்தை தான். அடடா, இப்படிலாம் ஏமாந்து போகாத. கிருஷ்ண விஷயத்தை யாரும் ஒன்றும் கணக்கு பண்ணவே முடியாது, தோத்து போயிடாத பயல. வட்டமாக ஒரு 8 பேரை நிற்க வச்சுட்டு இதில் எது 1 எது 8 சொல்லிடான்னுட்டார். ஒவ்வொன்றத்தையும் மாற்றி மாற்றி என்ன எல்லாமே 1ஆ வரும், எல்லாமே 8ஆ வரும். அதுவும் அவனை நம்பவே நம்பாத. நிலம் மாவலி மூவடித்தான்னு கேட்கும் பொழுது இத்தினோண்டு குட்டை பையன். அவன் தாரவாத்து கொடுத்தானு உலகத்தை அளக்கும்படியாக பெருசாக வளர்ந்துட்டான். அதனால் நம்பாத, ஜாக்கிரதை. அவன் அதுவும் அசுரர்களை அடுத்த வாழ வஞ்சகத்தினால ஏமாத்துறவர்களை தானும் வஞ்சகமாக ஏமாத்துவான். இது தெய்வ நியதி, இது தெய்வத்துடையதான சாஸ்திரம், மனுஷ சாஸ்திரம் இல்லை. மனுஷாளுக்கு வேற விஷயம், தெய்வத்துக்கு வேற விஷயம். எல்லாரையும் ஒருத்த வஞ்சகத்தில் ஏமாத்தின்னு இருக்கானா, அவனை ஏமாத்துறதுக்கு தெய்வமும் ஒரு வஞ்சகம் கிளீனாக பண்ணும். யாராலையும் கற்பனை கூட பண்ணி அவ்வளவு அழகாக வஞ்சகத்தன்மை பண்ணும். இரண்யகசிபு எல்லாரையும் படுத்தின்னு இருந்தான். ஆனால் அவனை படுத்துறதுக்கு அவனுடைய பிள்ளையை பகவான் தயார் பண்ணி வச்சுட்டான். ஒன்றும் பண்ண முடியலை. பெத்த பிள்ளை அழிச்சு போடுறேன்னு எல்லாம் முயற்சி பண்ணான், ஒன்றும் நடக்கலை. தெய்வம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கு. யாரை எப்படி அடிக்கணும் நன்னா தெரியும் தெய்வத்துக்கு. அனுகிரகமும் பண்ணும், நிகிரகமும் பண்ணும். ஒரு வைத்தியன் இருக்கா அப்படின்னா, ஒருத்தன் வியாதின்னு சொல்லி போய் நின்னான்னா, அச்சோ வியாதியெல்லாம் கொல்லப்படாது தப்புன்னு சொல்ல மாட்டான். அந்த வியாதியை கொல்றதுக்கு அந்த வைரஸையோ அந்த பாக்டீரியாவோ அந்த வியாதிக்கு காரணமான ஒரு வஸ்துவை அழிக்கிறதுக்கான மருந்து தரா மாதிரி சமுதாயத்தில் மற்ற ஜனங்கள் நன்னா இருப்பதற்காக மகா பாபிகளை தண்டிக்கலாம், கண்டிக்கலாம், வதம் பண்ணலாம். இது சாஸ்திரம், இது தப்பு கிடையாது. வாழை மரம் நன்னா இருக்கணுன்றதுக்காக அது பக்கத்தில் வளர்ற முள்ளு செடியை வெட்டுறா போல, நெல்லு செடி நன்னா இருக்கணுன்றதுக்காக களை பிடுங்கிறா போல, சமுதாயத்தில் ஒரு 50 கோடி ஜனங்கள் 100 கோடி ஜனங்கள் நன்னா இருக்கணும்னா ஒரு மகா பாபியை அழிக்கலாம், தப்பு இல்லை. இது சாஸ்திரம், தப்பு கிடையாதுன்னு தான் இருக்கு. கொசு எல்லாம் பாவம்னு சொல்லி மனுஷர்கள் விட்டுடுறாமா? ஒன்றும் கிடையாது. நம்மளை காப்பாற்றிக்கிறதான கொசு அழிக்கிற எல்லா முயற்சி மற்றும் அந்த மாதிரி தெய்வம் என்ன வேணா பண்ணும்னு சொல்லி ஒரு விதமாக என்னமோலாம் சொன்னார். கடைசியில் அவன் ரொம்ப குழம்பி போயிட்டான். இந்த குழந்தை 8ஆவதா 1ஆவதான்லாம் கணக்கு அவனுக்கு தெரியலை. ஏன்னா சமயத்திலே சில பேர் அழகாக கர்ப்பம் தரித்து குழந்தை பெற்றுருவாங்க. எத்தனை குழந்தைகள்னா மொத்தம் 10,
ஆனால் பிறந்து 2 உடனே தவறி எடுத்துனுவா. தவறி போனால் கூட அந்த 2 குழந்தைய விடமாட்டா, கணக்கில் சேர்த்து வச்சுட்டு இருப்பா அம்மா. நான் அம்மாவை பொறுத்தவரைக்கும் கணக்கு தான், கர்ப்பத்தில் சுமந்திருக்காள். அதனால் பார்த்தா வாரத்தில் இருக்கிறது 8 குழந்தை தான், கண்ணுக்கு நேரம் இருக்கிறது 8 தான். ஆனால் அவ பெற்றது 10 தான், நம்ம பார்க்கும்பொழுது 8 தான். குழப்பம்லாம் நிறைய இருக்குது, ஜாக்கிரதைன்னு சொல்லிட்டு போனார். கம்சன் பார்த்தா உடனே கிளம்பினார். இவர்கள் 2 பேரையும் காராகிரகம் வீட்டு சிறையில் அடைச்சா, சமயத்தில் சிறையில் அடைச்சானும் காண கிடைக்கிறது. குழந்தைய பிடுங்கினா, என்னென்னமோ கெஞ்சினா, கண்ணதற்கு அடிச்சா, சுக்கு நூறா போயிடாச்சு. சுக்கு நூறா சின்ன சின்ன பிஞ்சு விரல்கள்லாம் செதறிடுத்து, அந்த மூளையெல்லாம் செதறது. கண்ணுக்கு அது ஒன்றும் வேண்டாம். எங்கேயாவது தெருவில் ஒரு நாய்க்குட்டி அடிபட்டு, அது எப்பயோ அடிபட்டுருக்கும், அது மேலே 2-3 வண்டி ஏறி போயிருக்கும், அது உடம்பெல்லாம் அங்கே செதறி கிடக்கும். அதை பார்க்கும்பொழுது என்னமோ பண்ணுறது, அடி வைத்தலாம் என்னமோ பண்ணுறது. நமக்கு அதுவே சகிக்க மாட்டேங்கன்னா, கண்ணுக்கு எதிர்க்க உசுரோடு இருக்க குழந்தைய அடிக்கிறான் கல்லில், செதறது. கண்ணுக்கு எதிர்க்க செதறது. அதுவும் அப்பதான் பிரசவிச்சிருக்கா, இன்னும் 1 நாள் கூட ஆகலை, தாய்ப்பால் கொடுக்கல, கண்ணே மணியே முத்தே பவளமேனு கொஞ்சலை, ஒரு முத்தா கொடுக்கல, அது ஒரு உச்சா போகலை, ஆய் போகலை, மடி மேலே போட்டு தாளாட்டு பாடலை, கட்டி பிடிச்சிக்கல, ஒன்றுமே பண்ணலை. பெத்தா கொண்டு போய் கொடுத்தார், வேண்டான்னா கொண்டு வந்து வச்சுட்டார். கொஞ்சனோன்னு நினைக்கிறதுக்குள்ள வந்தான், பிடிங்கினா அடிச்சா சதறியாச்சு. கண்ணுக்கு எதிர்க்க எங்கேயாவது யாராவது அடிச்சு கொலை பண்ணா அந்த உடம்பை பார்த்தாலும் நமக்கு என்னமோலாம் பண்ணும். இல்லை கண்ணெதிர்க்க கை குழந்தை, ஒன்றும் தெரியாத குழந்தை, அந்த குழந்தைய அடிச்சா சுக்கு நூறா செதறெடுத்து, அங்கங்க ரத்தம், அப்படி உடம்புல இருக்க பாகங்கள்லாம் செதறி கிடக்கிறது, காண சகிக்கலை. வெடி கொண்டு வெடிச்சு செதறி நான் உடம்பு எப்படி இருக்கும், அந்த மாதிரி குழந்தை கண்ணெதிர்க்க செதறி கிடக்கிறது. வைத்த பிடிச்சுண்டா, அச்சோ நிஜமா அது பெரிய வலி. அது கர்ப்பத்தில் சுமந்த அந்த குழந்தை அந்த வைத்த அப்படி பிடிச்சுண்டா. வசுதேவர் தோளில் சாஞ்சா, என்ன கொடுமைன்னு. வசுதேவர் ஒன்றும் சொல்லலை. கம்சன் போன பிறகு சொன்னார், 7வது பகவான்னுட்டார். ஒரு குழந்தை இறந்துட்டேன், கவலைப்படாத, தெய்வம் நெருங்கின்னு இருக்கு நம்ம கிட்ட. தெய்வத்தை அடையறதுக்காக எதை வேணா இழக்கலாம், ரொம்ப தைரியம் வேணும். அதாவது ரொம்ப நொந்து போய் சூன்யமயமாக உட்காந்துட்டு இருக்கவாளுக்கு ஒரு சமாதானம் சொல்லி அவளுக்கு ஒரு தைரியம் கொடுக்குற மாதிரி கஷ்டம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதுவும் முதல் பிரசவம் நன்னா பிரசவிச்சிருக்கா, ஜோரா இருக்கு, ஒரு குத்தம் இல்லை, ஒரு குறை இல்லை, பார்க்கறது நன்னா இருக்கு. ஆனால் கண்ணெதிர்க்க போயாச்சு. அது ஏதோ வியாதி ஒன்றும் தெரியாமல் போயிருந்தாலே மனசை பாதிக்கணும். கண்ணெதிர்க்க சுக்குநூறா போகிறத பார்த்து அடி வைத்த பிடிச்சுண்டா. பகவான் இருக்கான், கிருஷ்ணான்னு சொல்லு, உடனே சொல்ல ஆரம்பிச்சுட்டா. 2வது குழந்தை, அதையும் இழந்தா. 3, 4, 5. அதுவும் சமயத்தில் பார்க்கலாம், யாராவது கர்ப்பவதியாக இருப்பா, சமயத்தில் 3ஆவது மாதம் அவளுக்கு தெரியாமலே அது கருச்சிதைவாயிடும். திரும்பி அடுத்த வாட்டி கர்ப்பம் தரிக்கும் போது 3ஆம் மாதம் வரும்பொழுது ஸ்திரீகள் ஒரு பயத்திலேயே இருப்பா, இதுவா தங்கணமே, இதுவா தங்கணமே, எனக்கு இந்த குழந்தை வேணுமேனு கதறி அழுவா. இந்த துடிப்பு புருஷாலால் புரிஞ்சிக்கவே முடியாத பெரிய வலி. தாய்க்கு ஒரு பெரிய பிராதானியம் கொடுக்குறோம், மரியாதை கொடுக்குறோம். இந்த கர்ப்பத்தில் சுமந்த அனுபவிக்கிற அந்த வலி, கர்ப்பத்தில் 3ஆவது மாதத்தில் கண்ணுக்கு தெரியாமல் கருச்சிதைவானாலே தாங்க முடியாதுன்னா 10 மாதம் சுமந்து பெத்தெடுத்த ஒவ்வொரு குழந்தையா கண்ணெதிர்க்க சுக்கு நூறு. தேவக்கி மாதிரிலாம் பக்தி வேண்டாம், நமக்கு ஆகவே ஆகாது. நம்மெல்லாம் தெய்வமே வேண்டாம், எனக்கு பக்தியே வேண்டாம் அப்பா, எனக்கு தெய்வமே தெரிய வேண்டாம், நாஸ்திகவாதம் கூட சொல்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு நமக்கு பக்தியே வேண்டான்னு ஓடிவிடும். நம்ம பக்தி மட்டும்லாம் சுகம் 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 ஒன்றுத்துக்காகத்தான், தெய்வம் இஷ்டப்படி விளையாடுறதுக்காகலாம் கிடையாது. 5 குழந்தை கண்ணெதிர்க்க சுக்குநூறா போக, ஒவ்வொரு குழந்தையும் பெற்றுட்டு உடனே கொஞ்சம் மாட்டா, சிரிக்க மாட்டா. வசுதேவர் என்னடி சிரிக்கலை, எப்படியும் போக போகிற 5 நிமிஷத்தில் என்ன சிரிக்கிறது, என்ன கொஞ்சம் சொல்கிறேள். அப்பயும் வசுதேவர் கவலைப்படாத, 3 குழந்தை போயிட்டு தான் 5வது பகவான். மக்கள் அறுவரை கல்லிடை மோதை இழந்தவள், 6 குழந்தைகளை கண்ணெதிர்க்க இழந்தவள், சுக்கு நூறா போனதை பார்த்தவள். வலி, வயிறெல்லாம் புண்ணாகிறது. இந்த கர்ப்பப்பையே நொந்து போயிடுத்து. ஐயோ, அந்த கர்ப்பப்பையை பிடுங்கி எரிஞ்சு விடலாமா, ஏன்னா இருக்கிறதுனால தானே உற்பத்தி ஆகிறது, உற்பத்தி ஆகிறதுனால தானே கம்சன் இந்த பாடுபடுத்தி சொல்கிறான், கர்ப்பப்பையே வேண்டாம், பிடுங்கி எரிஞ்சு விடலாம். தெய்வம் நமக்கு குழந்தையே தர வேண்டான்ற அளவுக்கு நொந்து போயாச்சு. ஆனாலும் ஓரத்தில் பரவாயில்ல, தெய்வம் வரும், தெய்வம் வரும், தெய்வம் வரும், உள்ளுக்குள்ள தெய்வத்து மேலே அவநம்பிக்கை வரலாம். அதுதான் தேவக்கியுடைய பலமே. 6 குழந்தைய இழந்துட்டா. 7வது ஆச்சரியமாக ஆதிசேஷன் வந்தாச்சு. இந்த கர்ப்பப்பை எவ்வளவு புண்ணா எடுத்து நொந்து போயிருக்கேன், அந்த மனசு அந்த கர்ப்பப்பை எல்லாத்துக்கும் ஒரு சமாதானம் கொடுத்தார். ஏன்னா சாதாரண ஒரு குழந்தைய சுமக்கிறதுக்கே கர்ப்பப்பை பலமாக இருக்கணும்னா, லோகத்தையே தாங்கக்கூடிய ஒருத்தனை கர்ப்பத்தை தாங்கணும்னா என்ன பலம் வேணும்.
ஒரு 3 கிலோ 3.5 கிலோ 4 கிலோ 4.5 கிலோ குழந்தைய தாங்கிறது, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிறது, திரும்பி படுக்க முடியலை, காலை நீட்ட முடியலை, ஒரு கழிச்சு படுக்க முடிய மாட்டேங்குது, கவர்ந்து படுக்க முடிய மாட்டேங்குது, மல்லாக்க படுக்க வேண்டியிருக்கு, பிடிச்சதை சாப்பிட முடியல, வேகமாக ஓட முடியலை, உடம்பு களைச்சி போயிடுறது, அப்பப்போ பசிக்கிற மாதிரி இருக்கு, அப்பப்போ வைத்தியனை பார்க்கணும், அது நம்ம வீக்காக இருந்தால் குழந்தைய வீக்காக இருந்தால் அதுக்கு வேறு அம்மா மருந்து சாப்பிடணும். என்ன பாடு! கர்ப்பம் தரிக்கிறது ஒரு பக்கம் சுகம்னாலும் அந்த 10 மாதம் படுற பாடு இருக்கே, அதுக்குத்தான் ஸ்திரீ ஜன்மாவுக்கு மரியாதையே. எந்த மரியாதையுமே இல்லை, அந்த ஒரு மரியாதை. கர்ப்பத்தில் சுமந்து 9 மாதம் 10 மாதம் சமயத்தை அது பாட்டுக்கு அழகாக அப்படி பரவலும். அது பரவலும் போது தான் ஒரு வலி மாதிரி ஒன்று இருக்கும். ஆனால் அது சுகமாக இருக்கும். அது சொல்லவும் முடியாது, அனுபவிக்கவும் முடியாது, அனுபவிக்காமல் இருக்கவும் முடியாது, நன்னா இருக்கும். அதுவும் நரமாசம் நெருங்க 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 அந்த வயிறு கீழே இறங்க 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 அந்த ஒரு மூச்சு முட்டிண்டு அந்த தாய் படுற வேதனை, அது எப்படாப்பா வெளில அனுப்போன்னு இருக்கும். அதை அனுப்பின பிறகு எப்படாப்பா அதை பார்ப்போன்னு இருக்கும். 10 மாதம் தான் வயிற்றில் சுமந்த குழந்தை இதுதானா, இத்தினோண்டுக்கு அதை மடியில் போட்டு அவள் கொஞ்சி கெஞ்சி பால் ஊட்டி சீராட்டி, அது பெற்றதுக்கப்புறமா கஷ்டம் இன்னும் நிறைய. பெக்கிற வரைக்கும் தான் கஷ்டம்னா பெற்ற பிறகு இன்னும் கஷ்டம். அடுத்த ராத்திரி 1 மணிக்கெல்லாம் முழிச்சுன்னு விளையாடின்னு இருக்கும். அம்மா சொல்லுவா, ஏண்டா பயல படுத்துற, தூங்கேண்டா, உனக்கு என்ன, நீ சுகமாக விளையாடிட்டு 3 மணிக்கு தூங்கி காத்தால 10 மணிக்கு எழுந்துப்பேன், நான் காத்தால 5 மணிக்கு எழுந்தேன்னா அப்பா ஆஃபீஸ் போகணும், ஆற்றுல அவ்வளோ வேலை இருக்குது, இட்லி போடணும் எல்லாம் சொல்லுவா. அது பாடி சிரித்து விளையாடிண்டே இருக்கும். அழகாக ஒரு 3 மணிக்கா தூங்கும். அதுக்கப்புறம் அம்மா சரி முழிச்சுருந்தானே விளையாடினாலே தூங்க மாட்டான். அப்பப்போ கண்ணசந்து போனாலும் பக்கத்தில் கையை ஒரு கழிச்சு படுத்தினா தூங்கேன்னு கஞ்சி நீ தூங்காமல் இருப்பாள். அதுக்கப்புறம் அதை வளர்க்குறது அதை விட பெரிய பாடு. நன்னா சாப்பிட உக்காந்துன்னு இருப்பாள். ஒரு வாய் எடுத்து போடும், அவின்னு அழும். உடனே கை அலமின் அப்படியே ஓடி போய் பால் கொடுப்பேன். இல்லைன்னா பாதி சாப்பிட்டு இருக்கிற சமயத்தில் மலமூத்திர விசர்ஜனம் பண்ணும். சரி மலத்திலையும் மூத்திரத்துலையும் கிடக்கணும்னு தோணாது. உடனே கையை அலம்பிண்டு அதை போய் சரி பண்ணிட்டு அதுக்கு சுகம் கொடுத்துட்டு அதை சரி பண்ணதுக்கப்புறம் தான் அம்மா வந்து ஒரு வாய் மலத்தையும் மூத்திரத்தையும் அலம்பிட்டு ஒன்றுமே தோணாமல் தான் பெத்த பிள்ளை தான் பெத்த குழந்தைன்றதுக்காக திரும்ப வந்து கையை அலம்பிட்டு சுகமாக உட்காந்து ஆகாரம் சாப்பிட்றோன்னா நிஜமாவே தாய்மை சிரேஷ்டம் தான். மாத்ரு தேவோ பவ. அந்த மாதிரி ஒரு சாதாரண குழந்தைய பெற்று வளர்க்குறதே பெரிய பாடுன்னா, இது லோகத்துக்கே ஆதார சக்தி, ஆதி பீஜம். இத்தனை பேர் உட்காந்துட்டு இருக்கோம், இந்த ஒரு இடத்துல இவ்வளோ பேர் உட்காந்துட்டு இருக்கோம். இத்தனை பேர் கணம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 50 கிலோ வெயிட் வச்சுக்கோங்க. ஒரு 50 கிலோ வெயிட்டு. அப்புறம் அவர்கள் தங்குற வீடு, அதில் இருக்கிற டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், கட்டில், டேபிள், மெத்த எல்லா வெயிட்டும் சேர்த்து, அதுக்கப்புறம் ஒரு பூமி, ஒரு சந்திரன், ஒரு சூரியன், ஆகாசம், காற்று, இதுக்கு பேர் தெரியாது நிறைய கோலங்கள், இதில் எத்தனையோ ஜீவராசிகள், பிரம்மா முதற்கொண்டு அக்னியன், எத்தனையும் தன் ஆவி கமலத்தில் வச்சுருக்கிற ஒரு வஸ்துவை இவ கர்ப்பத்தில் தாங்கணும்னா எத்தனை டன் கணக்கு வெயிட்டு தெரியவே தெரியாது யாருக்குமே. எத்தனை டன் கணக்கு வெயிட் சொல்லவே முடியாது, சத்தியமாக சொல்ல முடியவே முடியாது. இதை 100 மாடி கட்டடம் 500 மாடி கட்டடம் நம்மளாம் சொல்கிறோம். இத்தனை கணம். இது இல்லாமல் அவளுக்கு மண்ட கணம், அது வேறு. இதில் பாபத்தோட ஒரு கணம், பிராரப்தத்தோட கணம். இத்தனை கணத்தையும் தாங்கிண்டு கிடக்கிற ஒரு வஸ்து, அந்த வஸ்துவை இவ கர்ப்பத்தில் தாங்கணும்னா இத்தனை பேரை சேர்த்து கர்ப்பத்தில் வச்சுக்கணும். ஐயோ அப்படின்னு. இது உலகத்தையே கர்ப்பத்தில் வச்சுருக்கிற வஸ்து. அந்த வஸ்துவை இவ கர்ப்பத்தில் சுமக்கணும்னா இந்த கர்ப்பத்துக்கு எத்தனை பலம் வேணும், பெரிய பலம் வேணும். அதற்காக முன்னாடி ஆதிசேஷன் வந்து அந்த கர்ப்பத்துக்குள்ளே படுத்துண்டு நாமஜபம் பண்ணி அவள் கர்ப்பத்தையும் அவள் கர்ப்பப்பையும் சரி பண்ணி அதற்கப்புறம் நன்னா பாதி மாதம் ஒரு 5-6 மாதம் ஆகும்பொழுது பகவானுக்கு விஷயம் சொல்கிறார். பிரபோ, தேவகி மாதாவுடைய கர்ப்பம் பர்ஃபெக்டாக இருக்குது, நீங்கள் வரலாம். இந்த விவிஐபிலாம் வரத்துக்கு முன்னாடி ஒரு செக்ரட்டரி வந்து எல்லாம் பார்த்துட்டு பர்ஃபெக்டாக இருக்குது, நீங்கள் வரலான்னு சொன்னா தான் வருவாட்டி வரமாட்டான். அந்த மாதிரி பகவான் விவிவிவிவிஐபி. அதனால் அவனுக்கு முன்னாடி ஆதிசேஷன் வந்து அழகாக அவருடைய கர்ப்பத்தை, அதாவது இப்போ அரசியல்வாதிகள் மந்திரிகள்லாம் வந்தால் ரோடு பள்ளமும் மேடுமா இருந்தால் கடகடன் பேட்ச் எல்லாம் பண்ணி சரி பண்ணி ஜம்முன்னு பண்ணிடுறாரோன்னா, அந்த மாதிரி 5-6 குழந்தைகளை இழந்த அவளுடைய கர்ப்பப்பை பலவீனமாக அங்கங்கே ஒட்டு போட்ட மாதிரி இருந்தது. அதெல்லாம் சரி பண்ணி பர்ஃபெக்டாக தயார் பண்ணி உள்ளுக்குள்ள பகவான் வந்து அனுபவிக்கும்படியாக தயார் பண்ணிட்டான். ஏன்னா பகவானுக்கு எப்படி இருந்தா சுகம்னு ஆதிசேஷனுக்கு நன்னா தெரியும். அழகாக உட்காந்தா ஆசனமாக இருக்கார், படுத்துண்டா அவ்வளோ அழகாக படுக்கையாக இருக்கார், ஜோரா அற்புதமான ஆதிசேஷனாச்சு. அதுவும் வைத்தமானிதி பெருமாளே பார்க்கலாம். திருக்கோள் அவர் கை இப்படி வச்சுருப்பார், எங்கேருந்து இப்படி வச்சுருக்காருன்னு தெரிய மாட்டேங்குது. நமக்கெல்லாம் அப்படி 5 நிமிஷம் வச்சோம்னா கை மறுத்து போய்டும், அவ்வளோதான். என்னமோ கையை இப்படி வச்சுருக்கா, அந்த கை ஒரு வளை வளையறதான். அதுக்காக ஆதிசேஷன் ஒரு ஸ்பெஷலாக ஒரு வளை வளைஞ்சு போவார். அதே திருவனந்தபுரத்தை பார்க்கணும்,
பெருமாள் கை எப்படி நீட்டின்னு இருப்பார், சரியா தான் படுத்துன்னு இப்படி நீட்டின்னு இருப்பார். அதுக்கேற்ற மாதிரி ஒரு யூ மாதிரி வளைஞ்சிருப்பார் திருவனந்தபுரத்து ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷனுக்கு தான் பகவானுக்கு எது சுகம்னு நன்னா தெரியும். அதனால் அந்த ஆதிசேஷன் வந்து தேவகியுடைய கர்ப்பத்தை ஜோரா சரி பண்ணி தயார் பண்ணி பகவானுக்கு சேதி சொல்ல, உடனே பகவான் மாயாதேவியை கூப்பிட்டு தேவகி கர்ப்பத்தில் இருக்க குழந்தைய கொண்டு போய் ரோஹிணியுடைய கர்ப்பத்தில் வச்சுடுன்னு சொல்ல அவள் வந்து எடுத்துன்னு போயிட்டான். அடுத்த நாள் காத்தால் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குற கர்ப்பவதியே இல்லை, கர்ப்பமே காணுங்க. சாதாரணமாக கர்ப்பம் அழிஞ்சு போகும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே மருத்துவர்கள் கம்சன் ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கணும். மகா பாபி தான். ஆனால் தேவகி கொஞ்சம் வீக்காக இருந்தால் உடனே விட்டமின் டேப்லெட்டும் எல்லாம் கொடுத்து அவன் நன்னா இருந்தாலும் குழந்தை ஒழுங்காக பிறக்கும்னு பார்த்து பார்த்து பொத்தி பொத்தி வச்சுருக்கான். தேவகி எங்கேயாவது கொஞ்சம் கலப்பாக தெரிஞ்சால் கூட டாக்டர்லாம் போட்டு கிழிக்கணும் கிழிச்சிடும். அவன் நன்னா இருக்கணும், அப்போ தான் குழந்தை ஒழுங்காக பிறக்கும், அப்போ தான் நல்லா நான் கொலை பண்ண முடியும்.